Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃபில் எக்ஸாமினேஷன் உடைய ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் ஸ்டூடண்ட்ஸ் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி 1ல அனைத்து வினாக்களுக்கும் விடையளில வந்து கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல. ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் விடு தூது டேஷ் எனும் இலக்கிய வகையை சேர்ந்தது. செகண்ட் ஒன் மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன. தேர்ட் ஒன் ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர் உணர்த்தும் இலக்கணம். ஃபோர்த் ஒன் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது. ஃபிஃப்த் ஒன் பூவாது காய்க்கும் மலர்கை அடிகோட்டிட்ட சொற்கருக்குரிய இலக்கணம் யாது. சிக்ஸ்த் ஒன் பல்வர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று டேஷ். செவன்த் ஒன் இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார். எய்த் ஒன் திருத்தாதர் குன்றின் ஒரு பாறையின் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை டேஷ். நைன்த் ஒன் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் டேஷ். டென்த் ஒன் நாளிகேரம் என்பதன் பொருள் டேஷ். 11th ஒன் இளங்கமுகு செய்கோலன் இலக்கண குறிப்பு தருக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அல்லல் பலனத்து அரங்காமல் வாயவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறு இன்ப லின்னிதம் கை சிறகால் பார்க்கொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு. 12th ஒன் இப்பாடல் இடம்பெற்ற நூல். 13th ஒன் இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடியதிகைகள் டேஷ். 14th ஒன் வந்து அல்லல் என்பதன் பொருள். 15th ஒன் பாருங்க வெரி இச்சொல்லின் இடம்பெற்றுள்ள அளவிடை. பகுதி 2ல் வந்து ஸோ நமக்கு டோட்டலாக இதில் 18 மார்க் கிடைக்க போகுது. ஸோ 21 வந்து கம்பல்சரி கொஷின். 16 பாருங்கள் விடைக்கேற்ற வினா அமைக. ஆ கல்வி கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள். ஆ சோழ நாட்டின் யானைப்படை வலிமையானது. 17th ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது. 18th ஒன் நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. 19th ஒன் கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு. 20 கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது. 21 மிகுதியான் என தொடங்கும் குறளை எழுதுக. ஸோ பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 22 பாருங்க தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. ஆ இளமையில் கல்வி. ஆ கற்றோருக்கு சென்ற. 23 பிழை நீக்கி எழுதுகல. ஆ வந்து நல்ல தமிழுக்கு எழுதுவோம். ஆ துன்பத்தால் பொறுத்துக்கொள் பவனே வெற்றி பெறுவான். 24 மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஆ இல்லத்தில் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஆ கொடியில் உள்ள மலரை எடுத்துவா. 25 பாருங்க ஒரு சொல்லால் தொடரில் இடங்களை நிரப்புக. அகல் கால் அலை. ஆ எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்க வா. கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. ஆ கைப்பொருளை கடல் டேஷில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி டேஷ் கிடைக்குமா. 26 வந்து கலைச்சொல் தருக. டவுன்லோட் இந்தியன் நேஷனல் ஆர்மி. 21 செய்வினையை செயல்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் 2 எடுத்துக்காட்டுடன் தருக. குறிப்பு செவி மாற்று திறனாளிகளுக்கான மாற்று வினா தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. ஆ இளமையில் டேஷ். ஆ சித்திரமும் கைப்பழக்கமும் டேஷ். 28 பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கொள்வார். பகுதி 3ல் இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு 18 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து 29 பாருங்க திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை. அவற்றில் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்களை விளக்குக. 30 ஏறு தழுவுதல் திணை நிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது. 31 பத்தியை படித்து பதில் தருக. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ஆவார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம். இருதார தடை சட்டம். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாறில் 1930 அவ்வை இல்லம். 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர். கொஷின் ஆ சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார். ஆ டாக்டர் முத்துலட்சுமி எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற்ற காரணமாக இருந்தார். இ டாக்டர் முத்துலட்சுமி அடையாற்றில் எந்த ஆண்டு அவ்வை இல்லம் நிறுவினார். பிரிவு 2ல் வந்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும். 34வது வினா வந்து கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 32 அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார். 31 ஆண்டாளின் கனவு காட்சிகளை எழுதுக. 34 ஆ காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை அடிமாறாமல் எழுதுக. அல்லது ஆ பூவாவது என தொடங்கும் சிறுபஞ்ச மூலம் பாடலை எழுதுக.
பிரிவு 3ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளில் வந்து 35 தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. 36 தற்குறிப்பேற்று அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 37 பகுபத உரிக்கிலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? ஸோ பகுதி 4ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இந்த ஒரு பகுதியில் உங்களுக்கு மொத்தம் 25 மார்க் கிடைக்க போகுது. ஸோ 38ல் ஆ பாருங்க. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. ஆ இராணுவ காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக. 39ல் ஆ உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்று கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுக. அல்லது ஆ எனது பயணம் எனும் தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. 40 பாருங்க. நயம் பாராட்டுகள. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன், ஊறாத ஊற்றிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன், கவிமணி. ஸோ இதில் வந்து நயம் பாராட்டணும். அப்படி இல்லைன்னா ஆ என் பெற்றோர் மகிழுமாறு நான் செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட் பாருங்க. இதில் வந்து 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. என் வீட்டின் நிலை அறிந்து தேவை அறிந்து பொருட்கள் வாங்குவது, அலைபேசி பயன்பாட்டினை 10 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்காமல் இருப்பது. இது போன்ற 5 செயல்பாடுகளை எழுதுக. அடுத்தது வந்து பாருங்க. 41ல் மொழிபெயர்க. வாக் லைக் அ புல், லவ் யுவர் ஃபுட், ஸ்ட்ரென்தன் த பாடி, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், திங்கிங் இஸ் கிரேட். ஸோ 42ல் வந்து ஆ பாருங்க. காட்சியை கண்டு கவியுரை எழுதுக. அப்படி இல்லைனா வந்து குறிப்பு வந்து சொல்லியிருக்காங்க பாரு. செவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா வந்து பண்பு தொகையிட்டு நிறைவு செய்க. ஸோ இன்னோசை, பேரொளி, சிற்றோடை, பேரின்பம், பைங்கிளி, பேரூர், செந்தாமரை. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மானாமதுரை ஒரு அழகான டேஷ் நீண்ட வயல்களும் டேஷ்களும் நிறைந்த அவ்வூரின் நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன் கூடிய கோவில் குளத்தில் எங்கும் டேஷ் பூக்கள் மலர்ந்துள்ளன. கதிரவனின் டேஷ் வீசிட சோலைகளில் டேஷ் கேட்போரை டேஷ் அடைய செய்கிறது. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணணும். பகுதி 5 மதிப்பெண் வந்து இதில் 24. உங்களுக்கு அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விடையளி. ஸோ 8 மார்க் மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மொத்தம் வந்து ஒரு கொஷினுக்கு 8 மார்க்கு. 43ல் ஆ அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக. அல்லது ஆ ஏறு தழுவுதல் தமிழின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணத்தை விவரிக்க சொல்லியிருக்காங்க. 44 வந்து ஆ தண்ணீர் கதையை கரும்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. அல்லது ஆ எங்கள் ஊர் சந்தை எனும் தலைப்பில் நாளிதழ் செய்தி ஒன்று எழுதுக. 45ல் ஆ பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சியை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. அல்லது ஆ குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. ஸோ முன்னுரை, கல்வி, பெண் கல்வியின் பயன்கள், சமூக மாற்றம், சாதனை, பெண்கள், முடிவுரை. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராகவே வந்து தமிழில் மார்க் வாங்கிடலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பபாய் ஸ்டூடெண்ட். தொடர்ந்து பார்க்கலாம்.